பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 27:7. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு பதில் அருளும். ஆம், சங்கீதக்காரன் இவ்வாறாக சொல்கிறான், கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு பதில் தாரும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது, நம்முடைய கூப்பிடுதலை நாம் ஒருவரை கூப்பிடுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் நமக்கு மறு உத்தரவு அருள வேண்டும் என்பதை நாம் விரும்புகிறோம். அது நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அதுபோல இந்த சங்கீதம் 27 தாவீதினுடைய காரியங்கள் என்னவென்று சொன்னால், இதை நீங்கள் வாசிக்கிற பொழுது அவனுடைய எதிராளிகள், சத்துருக்கள், இவர்களுடைய முறியடித்தல், இவர்களுக்கு மேலாக தேவன் தன்னை உயர்த்துதல், இதை போன்றதான வார்த்தைகளை இங்கே அதிகமாக பார்க்க முடியும். ஆகவே இந்த நாளிலே நாம் எந்த நிலையில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அவர் நமக்கு பதில் அருளி செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். சங்கீதம் 130 2 முதல் 4 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஆம், பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை பார்க்கிற பொழுது தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் செவி சாய்க்கிறவராய் இருக்கிறார். அப்படி இல்லை என்று சொன்னால் 4ஆம் வசனம் சொல்லுகிறது அல்லவா, 3-4 வசனங்களிலே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? நம்முடைய அக்கிரமங்கள் எவ்வளவோ உண்டு, நம்முடைய பாவங்கள் எவ்வளவோ உண்டு. ஆனாலும் தேவன் நம்முடைய தப்பிதங்களுக்கு தக்கதாய், நம்முடைய பாவத்திற்கு தக்கதாய் அவர் நமக்கு சரி கட்டாமல் அவருடைய கிருபையின்படி இறங்கி நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். நமக்குள் நம்முடைய பாவங்களை குறித்ததான ஒரு விடுதலையை தேவன் எனக்கு தந்திருக்கிறார் என்கிற அந்த விருப்பத்தை நாம் கேட்கிற பொழுது, விரும்புகிற பொழுது, அதிலிருந்து தேவன் நம்மை விடுவித்து நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவிசாய்க்கிறவராய் இருக்கிறார். அப்படி நம்முடைய அக்கிரமங்களை அவர் கவனித்திருந்து, நம்முடைய தப்பிதங்களை அவர் நினைவுபடுத்தி, நம்முடைய மீறுதல்களை அவர் குற்றப்படுத்துகிற தெய்வமாக இருந்திருந்தார் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய கூப்பிடுதலை அவர் ஒருபோதும் கேட்டிருக்கவே முடியாது. ஆனால் அவர் இரக்கமுள்ள தெய்வமாய் இருக்கிறபடியினாலே தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு இறங்கி நமக்கு பதில் அருளுகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் முகத்தை தேடுகிற பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு இறங்கி நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நமக்கு மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய கூப்பிடுதலுக்கு மனுஷர்கள் செவிசாய்க்காமல் இருக்கலாம், உங்களுடைய உறவுகள் செவிசாய்க்காமல் இருக்கலாம், நண்பர்கள் உங்களை மறந்து போயும் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு நாளும் அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. உங்கள் மேல் எப்பொழுதும் அவர் நினைவாய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் பதிவிடுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக நீங்கள் கூப்பிடுகிற பொழுது, அதாவது என்னுடைய பாவம் என்னை விட என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் மோசமான காரியத்தின் வழியாக நான் கடந்து போயிருக்கிறேன், இப்படி இருந்தால் என்னுடைய தெய்வம், என்னுடைய தகப்பன் என்னுடைய சத்தத்திற்கு அவர் எப்படி செவிசாய்க்க முடியும் என்ற ஒரு குற்ற மனசாட்சி உங்களுக்குள் எழும்பும் என்று சொன்னால், தேவன் அவைகளை நீக்கி போட்டு உங்கள் வாழ்க்கை மறுபடியும் அவர் எடுப்பித்து கட்டுகிறவராயிருக்கிறார். இந்த நாளிலே நிச்சயமாக நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது தேவனை குற்றம் சாட்டாதபடிக்கு, குறை சொல்லாதபடிக்கு
நிச்சயமாக என் தகப்பன் இயேசு என் ஆண்டவர், என்னுடைய சத்தத்தை அவர் கேட்பார் என்று விசுவாசத்தோடு நீங்கள் கூப்பிடுகிற பொழுது நிச்சயமாக அவர் உங்களுக்கு இறங்குகிறவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.